ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் மோடி இன்று வருகை தர உள்ள நிலையில் பாம்பன் கடல் பகுதியில் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். பிரதமர் மோடி வருகையொட்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம். அதாவது புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த பாம்பன் தூக்கு பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்று மதியம் பாரத பிரதமர் திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில அந்த பகுதியில் கடலோர காவல் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அடுத்த பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்த செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தை இன்று பாரத பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறாரு. அவருடன் மத்திய அமைச்சர்கள், நமது தமிழ் அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வர இருக்கின்றனர். இந்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பாம்பன் பாலம் அமைக்கப்பட்டுள்ள அந்த தென்கடல் வடகடல் பகுதியில இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்கள் தீவிர ரோந்து பணி ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று மாலை வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அந்த பாம்பன் பகுதி மட்டுமல்லாது ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கடலோர காவல் படையினர் மற்றும் மெரைன் போலீசார் தொடர்ந்து தீவிர பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. உள்ளே கடல் பகுதிக்கு யாரேனும் இருக்கிறார்களா கொள்றாரா, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பாதுகாப்பு பணியானது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோனைமுத்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.